3 விஷயத்துக்காக ஒரு லோன் வாங்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பர்சனல் லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆனாலும் உங்களுக்கு காயின்ஸ் தராங்க. அதாவது பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பணமா மாத்திக்கலாம். அல்லது சேர்த்து வச்சு அதிலேயே பொருட்களும் வாங்கிக் கொள்ள முடியும் முக்கியமா. 2வது பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் லோன் வேண்டாம். கிரெடிட் கார்டு வாங்க இருந்தீங்கன்னா, கிரெடிட் கார்டுக்கு பெரிய கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சாதாரண கிரெடிட் ஸ்கோர் 700 இருந்தா கூட இந்த கிரெடிட் கார்டு கிடைச்சிரும். இந்த கிரெடிட் கார்டை வச்சு பொருட்கள வாங்குறது இதே ஆப் மூலம் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் தராங்க. அது முக்கியமா நீங்க கவனிக்கணும். மெடிசின்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஷாப்பிங்ல டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. அப்புறம் பில் பேமெண்ட்ஸ் உங்களுடைய வாட்டர் பில், கரண்ட் பில் எல்லா பில்லுக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம். 2 விதமான லோன் ஆப்புகளையும் முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு ஆப்பில் 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்க வரும் பர்சனல் லோன் மட்டும் கிடையாது. கிரெடிட் கார்டு தராங்க. இது இல்லாமல் பில்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை வச்சுருக்காங்க. இது போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது அதுக்கு உங்களுக்கு காயின்ஸும் தராங்க. அதாவது பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் அதை பணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அல்லது அதே ஆப்லேயே நிறைய விதமான இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் போல் நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கான விஷயத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஆப்பில் அவ்வளோ விஷயத்தை அவங்க வச்சுருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லை. சாதாரண ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும். உங்கள் மொபைலில் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, கூடவே உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த இன்னொரு ஆப்பில் 4.7 ஸ்டார் ரேட்டிங். இவங்க பார்த்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக இறக்கினா மறக்காம. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு கம்பெனி டாடா குரூப். ஸோ டாடா குரூப்பில் பார்த்தீங்கன்னா மணிஃபை ஆப்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் டாடா கேபிட்டல் இருக்குது. டாடா டீட்டெயில்ஸ் நிறைய விதமான ஆப்பர்லாம் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ டாடா நியூன்னு ஒரு ஆப் விட்டுருக்காங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி இந்த லோனை வாங்க போகிறீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அலோஸ் கேட்குது. அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா பர்சனல் லோன் கேட்குது. பர்சனல் லோன் 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இதுக்கு வந்து 500 நியூ காயின் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் பொருட்களாக வாங்கிக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எந்த விதமான 10 லட்சம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் வருதோ, எவ்வளோ விதமான லோன் டீட்டெயில்ஸ்க்கு ஆஃபர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் இவங்க தராங்க. ஸோ மொபைல் நம்பர் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு கேஒய்சி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ கேஒய்சி மொபைல் நம்பரை கொடுத்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு போகுது. ப்ரீ ஆஃபர் ஃபார் டியூ போட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காட்டுவதாக சொல்கிறாங்க. நான் அதை அப்ளை பண்ணிட்டேன். டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன். 3,30,000 உங்களுக்கு கிடைக்கும்பா. ஆனாலும் சில தகவல்களுக்கு தேவைப்படுது டீட்டெயில் கேட்குறாங்க. இது டாடா நியூ ஆப்லேயே கால்குலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் லோன் தேவைப்படுது. ஒரு 13% வட்டியில் ஒரு 60 மாதம் இஎம் எடுக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா அதை போட்டு செக் பண்ணுறதுக்காக நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 10 லட்சம் இல்லை, ஒரு 5 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, 1 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கு எப்படி நீங்கள் கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும்ட்டு பார்க்கறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஐடியா வாங்கலாமா வேணாவா நீங்கள் கால்குலேட்டர் மூலம் செக் பண்ணிக்கலாம். ஸோ பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் கொடுத்த பிறகு கண்டினியூ வரும், ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா 4 விதமான ஆலோசனை கேட்குது. எல்லாத்தையும் படிச்சுக்குங்க. எல்லா லோன் ஆப்லையும் கேட்குறது தான், அதுவும் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, அதுக்கப்புறமா ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குது, எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது. இதெல்லாம் கொடுத்த பிறகு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக கேட்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதில் கேட்குறாங்க. முக்கியமாக அது கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதம் வந்து 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 11%லேருந்து 29% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. 10.99 போட்டிருக்காங்க. அதனால் நான் 11 சொல்லிட்டேன். ஸோ 11% மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 24 மாதம் இஎம்ஐ போடுறீங்க, வட்டி ஒரு 14% போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 999 ரூபா வந்து வச்சுங்களேன். இந்த 2 வருஷத்தில் 24 மாதத்தில் நீங்கள் வாங்கினது 2 லட்ச ரூபா இருக்கும். கட்டும்போது 2,30,461 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இவங்க பர்சனல் லோன் மட்டும் தருவதில்லை, இவங்க வந்து கிரெடிட் கார்டும் தராங்க. டாடா இன்ஃபினிட்டி, டாடா நியூ இன்ஃபினிட்டி ஒரு கார்டு தராங்க. அதே போல் டாடா நியூ ப்ளஸ்ன்னு ஒரு கார்டும் தராங்க. இந்த 2 விதமான கிரெடிட் கார்டில் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் போலவே உங்கள் பொருட்களும் நீங்கள் வாங்கிக்கலாம், மெடிசன்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கார்டு வழியாக வாங்கும்போது நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் 5%லேருந்து 10% வரைக்கும் நிறைய விதமான ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ டாடா பிராண்டாக வாங்குறீங்கன்னா அது ஸ்பெஷலாக ஒரு 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்க.
ஸோ கிரெடிட் கார்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இது கிரெடிட் கார்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வெறும் பேன் கார்டு மட்டுமே போதும். ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோதான். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி இருந்தாவே இந்த கிரெடிட் கார்டு தருவதாகவும் இவங்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா அல்லது வருஷம் வருஷம் கட்டணுமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் யூர் கிரெடிட் ஸ்கோர் தான் சொல்ல முடியும். இது இல்லாமல் இன்சூரன்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்சனல் லோன் பற்றி தான் மட்டும் தான் பார்த்துருக்கோம். எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்னு சொல்ல முடியும். டாடா நியூ ஆப்பை பொறுத்த வரைக்குமே 3 விஷயத்துக்காக ஒரு லோன் வாங்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பர்சனல் லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆனாலும் உங்களுக்கு காயின்ஸ் தராங்க, அதாவது பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பணமாக மாற்றிக்கலாம் அல்லது சேர்த்து வச்சு அதிலே பொருட்களும் வாங்கிக்கொள்ள முடியும் முக்கியமாக. 2வது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் லோன் வேண்டாம், கிரெடிட் கார்டு வாங்க இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு பெரிய கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண கிரெடிட் ஸ்கோர் 700 இருந்தால் கூட இந்த கிரெடிட் கார்டு கிடச்சிரும். இந்த கிரெடிட் கார்டை வச்சு பொருட்களை வாங்குறது இதே ஆப் மூலம் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் தராங்க. அது முக்கியமாக நாங்கள் கவனிக்கலாம். மெடிசன்ஸில் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு, ஷாப்பிங்கில் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. அப்புறம் பில் பேமெண்ட்ஸ் உங்களுடைய வாட்டர் பில், கரண்ட்டு பில்லு எல்லா பில்லுக்கும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணால் கூட டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. ஸோ எல்லா விதமான விஷயங்களும் வச்சுருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லோன் ஆப்பில் நீங்கள் லோன் வாங்கினா ஒரு நார்மல் ஒரு டீசென்ட் கிரெடிட் ஸ்கோர் நல்ல ஒரு இன்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக வட்டி வராது. நார்மலான ஒரு வட்டி போடுவாங்க. ஆனால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும் பட்சத்தில் உங்களோட வருமானம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. இது எல்லா லோன் ஆப்லேயும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 3 மாதம் திரும்ப கட்டுற ஐடியா இருந்தீங்கன்னா 3 இஎம்ஐ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.7 ஸ்டார் ரேட்டிங் கூடிய ஆப் தான். இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். உள்ளே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்வின் ஆப். நெக்ஸ்ட்வின் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அவைல் பர்சனல் லோன் போட்டு விளம்பரம்லாம் காட்டுறாங்க. இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு போட்டு கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் வருது. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்த பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்துட்டு பிறகு கண்டினியூ ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்துட்டீங்கன்னா அலோஸ் கேட்குது. ஸோ அலோஸ் கேட்குது. நீங்கள் அது கொடுத்து முடிச்ச பிறகு மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வரும். ஸோ ஓடிபி முடிச்ச பிறகு அதாவது லாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க வச்சிங்களேன். பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபுல் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர் நேம், அம்மா உங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் திருமணம் ஆச்சா இல்லையா, கரண்ட் அட்ரஸில் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, அதில் லேண்ட்மார்க்கு, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்குது. எல்லாமே நீங்கள் கொடுத்த பிறகு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். பேன் கார்டு உங்களுடைய பேன் கார்டு நீங்கள் நம்பரை போட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஆதார் நம்பரை போட்டு அதுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஒரு 50,000 மேலே சாங்ஷன் ஆகிற மாதிரி தான் அந்த பேங்க் ஸ்டேட் கேட்பாங்க. ஸோ அது இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய 2 பேர் யாரோ ரெஃபரன்ஸ் பண்ணுன்னு கேட்குறாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ என்ன அமௌண்ட்டு தராங்க பார்த்தீங்கன்னா மினி லோன் 50,000 தராங்க. ஜம்போ லோன் 1 லட்ச ரூபாய்க்குமே தராங்க. சார்ஜஸ் பொறுத்த வரைக்குமே ப்ராசஸிங் ஃபீஸ் 6% வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்னு சொல்கிறாங்க. 6%னா அவ்வளோலாம் போட மாட்டாங்க. 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு அதிகமாக 1 லட்ச ரூபா தேவைப்படுதா இருந்தால் அதுக்கேற்ற கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அவ்வளோ வராது. கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும் பட்சத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 62 நாள்லேருந்து 6 மாதம் கூட நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டி பொறுத்த வரைக்குமே 12% 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. இந்த நெக்ஸ்ட்வின் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.7 ஸ்டார் ரேட்டிங் எப்படியா கொடுத்தீங்க இதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது பணம் கிடைக்குது. இது ஒன்று தான் வந்து ப்ளஸ்ஸு. மற்றபடி இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வட்டியில் ரொம்பவே அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்தா ப்ராசஸிங் ஃபீஸாக தாறுமாறாக போட்டிருக்காங்க. இதில் வர நாள் வட்டி போடக்கூடிய ஒரு ஆப்பு. அதனால் கவனித்து தான் வாங்கணும். ஏதோ எமர்ஜென்சிக்கு வாங்குறேன்னு வாங்கிட்டு மாட்டிக்கக்கூடாது. அதனால் ரொம்ப 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 முக்கியம். ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது தான் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் ட்ரை பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்த இந்த 2 விதமான லோன் ஆப்பும் ஒரு ரிவ்யூஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். அதனால் இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.